தெருவில் வரும் பார்த்தீங்களா, அந்த குல்ஃபி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். சுட்டரிக்கும் கோடைக்கு குளிர்ச்சியான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பால், சர்க்கரை இதெல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக இந்த குல்ஃபியை நம்ம செய்யலாம். ஒரிஜினல் மாவா குல்ஃபி கடையில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் செய்ய போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலில் செய்து பாருங்கள். 1.5 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். இந்த பால் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல் ஃபேட் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குல்ல, அந்த மாதிரி பால் பார்த்து வாங்கிக்கணும். பாலை பாத்திரத்துக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சட்டி